தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். சொல்ல தெரிஞ்சுட்டேன், நாமத்தை தெரிஞ்சுட்டேன். என்னெல்லாம் கொடுக்குங்கிறார்? குலந்தரும், உயர்ந்த குலத்துல பிறக்க வைக்கும். நான் தான் பிறந்தாச்சே சுவாமினால் எல்லாராலும் மதிக்க வைக்கும்னு அர்த்தம். குலந்தரும் சொன்னா இனிமே பிறக்க வைக்கும்னு அர்த்தம் இல்லை. குலந்தரும் செல்வன் தந்திடும், நிறைய பணம் கொடுக்கும். எதுக்கு? வெறும் ஓஹோன்னு பட்டாட்டோப்ப வாழ்க்கை வாழறதுக்காக இல்லை. இப்போ அந்த பணத்தை பெற்று நல்ல தனமா கைங்கரியத்துல செலவழிக்கிறதுக்காக. பணம் இருக்கிறது தப்பே இல்லை. இப்போ அதை சரியான உபயோகப்படுத்துறமானதான கேள்வி. பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஜகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்கும் நன்மை ஏற்படுங்கிறதுக்காக நம்ம செல்வம் செலவழியணும் இல்லையோ, அதற்குரிய செல்வம் கிட்டும். குலந்தரும் செல்வன் தந்திரும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். நமக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அத்தனையும் ஒழிச்சுடும். என்ன பாபமோ பாப வினையோ வினையின் பயனோ ஏது நமக்கு துன்பமே கொடுக்காம ஒழிச்சுடும். அதனால நாராயணாவென்னும் நாமம் பெற்ற தாயினும் ஆயன செய்யும். பகவானுடைய நாமம் நம்ம அப்பா அம்மா எத்தனை நல்லது செய்வாளோ, எத்தனை அன்பையும் பாசத்தையும் பொழிவாளோ, அதை விட பாசத்தை பெருமானுடைய திருநாமம் பொழியும். பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல். நமக்கு எப்பவும் வாழ்க்கைக்கு நலம், இகலோக வாழ்க்கைக்கும் நலம், பரலோக வாழ்க்கைக்கும் நலம். இந்த ரெண்டையுமே பகவானுடைய நாமங்கள் பெற்றுக் கொடுக்கும். ஆகவே நாம சங்கீர்த்தனத்தை பண்ணுன்னு திருமங்கையாழ்வார் கூறியிருக்கார். அப்ப ரெண்டாவது எடுத்து எளிய மார்க்கமா இருக்கணும். முதல் விதி பூர்த்தி ஆயிடுது, ரொம்ப எளிது. பெருமானையே பற்ற முடியலனா கூட இதை எப்ப வேணா சொல்லிக்கலாம். அது எவ்வளவு எளிதுனால் நாமத்தை சொல்றது எளிது, மந்திரம்னுட்டா கட்டம். இப்ப இந்த மந்திரத்தை சொல்லுனால் அதுக்கு நியமம் இருக்கணும், நிஷ்டை இருக்கணும். குளிச்சுட்டு வந்தியா, நின்ந்தியா, உட்காந்தியா, செருப்பு கட்டினியா, 1000 கேள்வி. ஒண்ணுமே இல்லையே. நான் கோவிந்தா கிருஷ்ணா முராரேன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரை போய் கேட்கணும் சொல்லுங்க? நாமங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது இல்லையோ. 3 எழுத்துடைய பெயரால் கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தரை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறேன்னு ஆழ்வாருடைய பாசம். என்ன சுலபமா நாமத்தை சொல்றவனு கூட பெருமான் இரக்கத்தோட வந்துடுறார், தயையை பொழிகிறார். ஆகவே நாமங்களுக்கு சுலபம். மந்திரத்துக்கு கூட அவ்வளவு சுலபமா இல்லை, எளிதில்லை. இப்ப நமோ நாராயணாயான்னு சொல்றோம், வெறும் நாராயணான்னு நாமம் சொல்றது ரொம்ப சுலபம். அதே ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரம் சொல்லணும்னால் அதுக்கு நியமம் வேணும், ஆச்சாரியத்துல போய் உபதேசம் பெற்றுக்கணும், சிக்ஷை வாங்கணும், தீட்சை வாங்கணும், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும், எல்லாம் இருக்கும் இல்லையோ. அதெல்லாம் அப்புறம். முதல்ல நாமத்தை சொல்லலாம். நாராயண நாமத்தை சொல்றதுக்கு நமக்கே தெரிஞ்சு போயிடும். அர்த்தம் தெரிஞ்சுமானால் அவசியம் கூட இல்லை, மெதுவா தெரிஞ்சுக்கலாம். சஹஸ்ர நாமம் நித்தியம் சொல்லுவோம் சாமி, நாங்க விடாம சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கான அதுக்கு ஒன்றும் அர்த்தம் தெரியாதே. தெரியுமா தெரிய வேண்டாமா? தெரியணும். தெரியாட்டதுனால ஒரு தப்பு இல்லை. இப்போ தெரியாட்டா ஒருவேளை பயன் கொடுக்காதோனால் கண்டிப்பா கொடுத்துரும். நாமங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சுதோ தெரியலையோ பயன்ல குறவில்லை. விளக்கேற்றி வச்சிருக்காளோ இல்லையோ, இந்த விளக்கு எனக்கு தெரியும், தொட்டா சூடுன்னு தெரியும். ஒரு சின்ன குழந்தை வந்தது, தொட்டா சூடுன்னு தெரியாது.